பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் கொள்முதல் விலை 15 ரூபாய் உயரும் என எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக சேலம் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த 3 ரூபா விலையேற்றி கொடுத்தனால எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. நான் 4-5 மாடு இப்போ விற்றுவிட்டேன். இருக்கிறதே 4 மாடு தான் இருக்குது. அதுவும் அந்த 3 ரூபாய் ஏற்றி கொடுத்து தீவனம், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை இதெல்லாம் வாங்கி நம்ம எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாட்டை எல்லாம் விற்றுவிட்டு பேசாத வேற கூலி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுது. ஒன்றும் பிரயோஜனம் இந்த அரசு கொடுத்து விவசாயிகளுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தாக்கா பால் கொள்முதல் விலை ஒரு லிட்டருக்கு 15 ரூபாய் ஏற்றி கொடுத்தால் ஏதோ ஒரு 5 ரூபாய் லிட்டருக்கு லாபம் அடைய முடியும். ஆனா இந்த 3 ரூபாய் என்பது வெறும் பெயருக்காக அறிவித்திருக்கிறார்கள். நான் என்ன இந்த தாவேக அரச ஆளுங்கட்சிக்கு நான் கேட்டுக்கொள்வது, பெயருக்காக அறிவிக்காமல் ஒரு நல்ல விலையேற்றத்தை பயனுக்காக அறிவியுங்கள் என்று மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க கேட்டது லிட்டருக்கு பசும்பாலுக்கு 15 ரூபா, எருமை பாலுக்கு 15 ரூபா. அப்படி கொடுத்தா விவசாயிகளுக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகும். அதாவது 15 ரூபா கொடுத்தா இவங்க 6 ரூபான்னு ஏத்திக்கிட்டா கூட மேல ஒரு 9 ரூபா இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க செய்யலாம். விவசாயிகளுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஆனா இந்த 3 ரூபாங்கிறது உண்மையாலுமே வருந்தத்தக்கது. இப்ப வந்திருக்கிற முதல்வர் விவசாயிகளுடைய கஷ்டத்தை நினைச்சு பார்த்து அந்த 15 ரூபாய் கேட்டுக்கிறோம், அந்த 15 ரூபாயை உயர்த்தி கொடுக்கும்படி கேட்டுக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.